அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீலகிரி போயிருக்கார். எதுக்காக அப்படின்னா, நீலகிரியில எப்பயுமே அந்த ஃப்ளவர் ஷோ அப்படிங்கிறது இயர்லி நடக்கும். ஓகேவா? ஸோ அத இனாகிரேட் பண்றதுக்காக போயிருக்காரு. 127த் ஃப்ளவர் ஷோ எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரியில நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இந்தியாவோட வேஸ்ட் மேனேஜ்மென்ட் பத்தி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல முக்கியமா நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இம்பாக்ட் ஆஃப் வேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம வேஸ்ட் அப்படிங்கிறத நெறைய ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் இந்தியா. ஸோ இந்தியாவுல இந்த வேஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப புவரா தான் இருக்கு. ஓகேங்களா? சரியான முறையில நம்ம வேஸ்ட்ட மேனேஜ் பண்றது கிடையாது. அப்ப இம்ப்ராப்பரா வேஸ்ட்ட மேனேஜ் பண்ணா என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கு? இது எல்லாமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தேவைப்படும். சரியா? ஸோ இம்ப்ராப்பரா நம்ம வேஸ்ட்ட மேனேஜ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் என்விரான்மென்டல் டிகிரேடேஷன் அப்படிங்கிறது ஆகும். என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ஆகுது. பிகாஸ் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் சயனைட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்யூஷன்ஸ் இந்த பேட்டரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வேஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட் சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்யூஷன்ஸ் அதில இருக்கக்கூடிய ஆனோட், கேத்தோட்ல மேபி சயனைட் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, அது எல்லாமே வாட்டர்ல கலக்கிறப்ப வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாரி ஏர் பொல்யூஷன் ஏற்படுது. எதனால அப்படின்னா, காஸ்ட் பை லெட் ஃபியூம்ஸ், ஓப்பன் கோல் பர்னிங், பிளாஸ்டிக் இன்சினரேஷன். ஸோ அந்த எலக்ட்ரிக் வேஸ்ட்ட வந்து நம்ப எரிக்கிறப்ப என்ன ஆகுது அப்டின்னா, லெட் ஃபியூம்ஸ் அப்படிங்கிறது வெளிய வருது. இல்ல இன்சினரேஷன் பண்றப்ப பிளாஸ்டிக்க வந்து எரிக்கிறப்ப அதனால ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம். இதெல்லாமே ஏர் பொல்யூஷன வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி இந்த லெட் ஃபியூம்ஸ், சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்யூஷன்ஸ் அந்த பிளாஸ்டிக் அந்த வேஸ்ட்ட பர்ன் பண்றது எல்லாமே சாயிலை ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். ஸோ சாயில் பொல்யூஷன் அப்படிங்கிறதுமே இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? அப்ப இம்பாக்ட் ஆஃப் இம்ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்ன்னு போடுறப்ப என்விரான்மென்டல் டிகிரேடேஷன் அதிலேயே ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நம்ம சாயில் பொல்யூஷன்னு தனித்தனியா எழுத முடியும். இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வாட்டர் பொல்யூஷனால நமக்கு ஒரு ஆனுவலா $10 பில்லியன் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா, வாட்டர் பொல்யூட் ஆகுது. அந்த வாட்டர் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாரியான காரணங்கள்னால. அடுத்தது என்விரான்மென்டல் இம்பாக்ட்ட தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சோசியல் இம்பாக்ட் அப்படிங்கிறதுமே இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஏன்னா, இந்த வேஸ்ட்ட கலெக்ட் பண்றவங்களும் சரி, அத ரீசைக்கிள் பண்றவங்களும் சரி, பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா அதுல யார் இருப்பாங்கன்னா, விமன் அண்ட் சில்ட்ரன் தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த மாரியான வேஸ்ட் ஜெனரேஷன் அத ரீசைக்கிள் பண்றதுக்கு வந்து பொதுவா ஒரு டெர்ம் சொல்லுவாங்க. இபிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு விஷயத்த புரொடியூஸ் பண்றீங்க. ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ட புரொடியூஸ் பண்றீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டோட ரீசைக்ளிங்க்கும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? அதுதான் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிம்பிளா நம்ம ஒரு லைன்ல டிஃபைன் பண்ணணும்னா, அதான் அதோட மீனிங். சரியா? ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஃபார்மலா அவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து கலெக்ட் பண்றதுக்கு ஃபார்மலா பீப்பிள்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி ரீசைக்ளிங்க்கான ப்ராடக்ட்ஸ வந்து வாங்கணும். பட் ஸ்டில் இந்தியாவுல இந்த ரீசைக்ளிங் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஃபார்மலா இருக்கும். நீங்களே நெறைய டைம் பார்த்திருப்பீங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ கலெக்ட் பண்ணிட்டு கிடப்பாங்க. அவங்களோட நேச்சர வந்து பார்த்திருப்பீங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி ரொம்ப இம் அ இல்லி இன்ஃபார்மலா இருக்கனால, ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சோசியல் இம்பாக்ட்ட ஏற்படுத்துது. ஹசார்டஸா இருக்கு அவங்களோட அந்த வேஸ்ட் கலெக்ஷனும் சரி, அத அவங்க ரீசைக்கிள் பண்ணக்கூடிய மெத்தடாலஜியும் சரி, அதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள அவங்க வந்து எரிச்சர்றாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து ரீசைக்ளிங் பிளான்ட்க்கு வந்து போகுது. ரீசைக்ளிங் பிளான்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ஃபார்மலா அன்சைன்டிஃபிக்கல் மெத்தட்ஸ பயன்படுத்தி தான் வந்து நம்ப ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீசைக்ளிங் அதுவும் குறிப்பா வேஸ்ட்டோட ரீசைக்ளிங் ரொம்ப அன்சைன்டிஃபிக்கல் ப்ராசஸ்ல நடக்கிறனால, அது ஒரு சோசியல் இம்பாக்ட்டையும் கிரியேட் பண்ணுது. அதே மாரி ஒரு எக்கனாமிக்கல் லாஸையும் நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் கிட்டத்தட்ட 80,000 crore கிரிட்டிக்கல் மெட்டல் வேல்யூ நமக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இம்ப்ராப்பரா வந்து நம்ம ரீசைக்கிள் பண்றனால, அதிலிருந்து நம்ம ஜெனரேட் பண்ணக்கூடிய ரெவென்யூ ஜெனரேஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படிங்கிறதுமே நமக்கு கம்மியாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுல இன்ஃபார்மல் ரீசைக்ளிங் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரோல என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மென்ட்ட ஆ நிர்வகிக்கக்கூடிய, அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் 2022ல வந்திருக்கும். இத பேஸ் பண்ணி தான் நம்ம வேஸ்ட்ட வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்தியாவுல வேஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறத இன்னும் அப்கிரேட் பண்ணணும். ரீசைக்ளிங் அப்படிங்கிறத வந்து ஃபார்மல் ரீசைக்ளிங், சயன்டிஃபிக்கல் ரீசைக்ளிங்க வந்து கொண்டு வரணும். எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர்
ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரோல வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். இபிஆரோட ரோல என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் அண்ட் அதர் இன்சென்டிவ்ஸ் குடுக்கணுமோ, அது எல்லாத்தையுமே கவர்ன்மெண்ட் வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேசிக்கா. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல எந்த ஒரு முக்கியமான விஷயம் இது. மேபி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு யூஸ் ஆகலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.